அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. அக்மி ஃபின்ட்ரேட் இந்தியா லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இவங்க ஆசான் லோன்ஸ் அப்படிங்கிற நேமில் லோன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1996 இன்கார்பரேட் ஆன இந்த அக்மி ஃபின்ட்ரேட் இந்தியா லிமிடெட் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி என்பிஎஃப்சி. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரூரல்லையும் செமி அர்பன் ஏரியாலையும் சரி இவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வெஹிக்கிள் ஃபினான்ஸு, பிஸ்னஸ் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு தேவையான லோன் கொடுக்குறாங்க. இவங்க முக்கியமாக 4 ஸ்டேட்டில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத். இவங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் உதய்பூர், ராஜஸ்தான். கார்ப்பரேட் ஆஃபீஸில் மும்பையில் இருக்குது. 12 பிரான்ச்சு, கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே கஸ்டமர் இவங்க வச்சுருக்குறாங்க. புது 2 வீலர் வாங்குறது, 3 வீலர், ஸ்கூட்டர், மோட்டர் சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷா. இவங்க சேலரி ப்ரொஃபஷனலுக்கும், செல்ஃப் எம்ப்ளாயிஸ்க்கும், நான் ப்ரொஃபஷனலுக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆசான் லோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்மால் பிஸ்னஸ் லோன் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக தான் அந்த சின்ன கம்பெனி வளர்ந்து பெரிய லெவலில் வருது அப்படிங்கிறதுக்காக இவங்க லோன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆசான் லோன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால ஒரு கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணி அவங்களோட கிரெடிட் லிமிட் எப்படி இருக்குது, கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 4 ஸ்டேட்டில் 2 லட்சத்துக்கு மேலே உள்ள கஸ்டமர்ஸ். ஆசானோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னா, ஆசான் வெஹிக்கிள் லோன், ஆசான் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஆசான் சரல் உத்யோக் லோன், ஆசான் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லோன், ஆசான் மகிழா உத்யோக் லோன், ஆசான் 2 வீலர் லோன், மேக்ஸிமம் ஆன் ரோடு ஃபினான்சிங், அட்ராக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மினிமம் டாக்குமெண்டேஷன், குயிக் ஹேசில் ஃப்ரீ. இது ஆசான் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, மினிமல் டாக்குமெண்டேஷன். இது ஆசான் சரல் உத்யோக் லோன், இது சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோனு. இது ஆசான் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லோன், விவசாயிங்களுக்கு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு. இது ஆசான் மகிழா உத்யோக் லோன். இவங்களோட கீ லெண்டர்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க், விஜயா பேங்க், வேர்ல்டு பிஸ்னஸ் கேபிட்டல், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பந்தன் பேங்க், இந்துஜா லைலாண்ட் ஃபினான்ஸ். ஆசான் வெஹிக்கிள் லோன் ப்ரொசீஜர்ஸ், அதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம், அப்லோடு டாக்குமெண்ட்ஸ், கெட் லோன் அப்ரூவல், அப்புறம் லோன் ப்ராசஸிங், லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட். ஆசான் லோன் ஐபிஓ ஜூன் 19, 2024 ஜூன் 21, 2024 வரைக்கும். ப்ரைஸ் பிராண்டு 114 120 வரைக்கும். லாட் சைஸ் 125 ஷேர். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஜூன் 24 திங்கக்கிழமை. லிஸ்டிங் டேட்டு ஜூன் 26 புதன்கிழமை. ரீட்டைலுக்கு ஒரு லாட்டுக்கு 15,000 ரூபாயும், மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். QIBக்கு 50%, ரீட்டைலுக்கு 35% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ROE 5.64 இருக்குது. டெபிட் ஈக்விட்டி அதிகமாக இருக்குது, 2.49 இருக்குது. RONW 5.81 இருக்குது. இதோட ப்ராஃபிட் பார்த்துடலாம். 2021 16 கோடி ப்ராஃபிட்டு, 2022 குறைஞ்சிருச்சு 4 கோடி, 2023 எகைன் 16 கோடி. 2022 கம்பேர் பண்ணும்போது 2023 ரெவென்யூ 3%, ப்ராஃபிட்டு 283% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆசானோட பீர் கம்பேரிசன் பார்த்துடலாம். மேஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட், ஹர்மன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட், CSL ஃபினான்ஸ் லிமிடெட். உங்களோட ஒருத்தரோட சார்ட் பார்த்துடலாம். இது மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இது 2017 IPO வந்தது. கிட்டத்தட்ட 200 ரூபா அந்த ரேஞ்சில் 400 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 308 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் 2000 வந்த IPO. அது இன்னைக்கு கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் 2010 வந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1500 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அர்மன் ஃபினான்ஷியல் 2016 IPO வந்தது. 200 ரூபா அந்த ரேஞ்சில் இன்றைக்கி 2500 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. CSL ஃபினான்ஸ் லிமிடெட் இப்போ ரீசெண்டாக வந்தது 2022 225 ரூபா அந்த ரேட்டில் வந்தது. இன்றைக்கி 500 ரூபா அந்த ரேட்டுக்கு போயிட்டு இப்போ 468 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆசான் லோன்ஸ் IPO வர்றதுக்கு காரணம் எதிர்காலத்தில் தேவைப்படுற கேபிட்டலுக்காக, பிஸ்னஸோட எக்ஸ்பேண்டேஷன், அப்புறம் ஃப்யூச்சரில் வர செலவுகளை சமாளிக்கிறதுக்கும் இந்த கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க. இதோட கீ ஸ்ட்ரென்த்து கிராமப்புறத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி இது ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வச்சுருக்கு. வெஹிக்கிள் லோனு, அப்புறம் சின்ன கம்பெனிகளுக்குள்ள உண்டான லோனில் நல்லா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாடிக்கையாளர் சப்போர்ட்டு சர்வீஸ் கஸ்டமருக்கு தேவையான மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அசட் மேனேஜ்மெண்ட்டை நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதோட ஸ்ட்ரென்த்து. ஆசானோட ரிஸ்க்கு, இது ப்ரீவியஸ் இயரில் ரெவென்யூ கம்மியாக இருக்குது. இதோட பீர் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது NPA அதிகமாக இருக்குது. அதேமாரி இன்கமோட பெரும்பங்கு பிஸ்னஸ் லோன்லேருந்தே கிடச்சிட்ருக்கு. ப்ரீவியஸ் இயரில் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு. இதெல்லாம் இதோட ரிஸ்க்கு. GMP தொடர்ந்து 33 ரூபா அந்த ரேஞ்சிலே காமிச்சிட்ருக்கு. இது நியூஸ் பேஸ்டானதான் GMP. ஆசான் லோன்ஸ் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது, எந்த அளவுக்கு லிஸ்டிங் ஆகுது பொறுத்திருந்து பார்ப்போம்.
தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.